போலாண்ணே. ஏய் வண்டியா பண்றா வேண்டாண்ணே விடுங்கண்ணே. கத்துன தொண்டையா எடுத்துருவோம் அப்படியே. நீ யாரு? உனக்கு என்ன வேணும்? இந்த பார், நான் சொல்றத நீ கேட்டீனா வந்த வேலைய ஒழுங்கா முடிச்சுட்டு போயிடுவேன். இல்ல நீயும் காலி, உன் வயித்துல வளர்ற குழந்தையும் போட்டு போயிட்டே இருப்பேன். ஐயோ வேணாம், ஒன்னும் பண்ணிடாத. ஏய் புரியுத புடின்னு சொல்றேன்ல. என்ன எதுன்னு கேட்காம இந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடு. நான் போட மாட்டேன், நான் சைன் போட மாட்டேன். ஏய் நான் ஒன்னும் கடங்காரன் இல்ல, கொலகாரன். ஒழுங்கா சொல்ற பேச்ச கேட்கல கழுத்தறுத்துட்டு போயிட்டே இருப்பேன். ஒழுங்கா கையெழுத்த போடு. இது என்னன்னு எனக்கு தெரியும், உன்னை யார் அனுப்பிச்சாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் சைன் போட மாட்டேன். ஏய் இது வரைக்கும் புள்ளத்தாச்சிய கொன்னதில்ல, வீணா என்ன கொல்ல வச்சிராத. ஒழுங்கு மரியாதையா கையெழுத்த போடு. முடியாது முடியாது, நான் போட மாட்டேன். முடியாது முடியாது. அப்ப செத்துரு. செல்வி செல்வி செல்வி. தம்பி என்னாச்சு? ஏதாச்சும் கனவு கண்டியா? ஆமாண்ணே, என் வைஃப் ஆபத்தில் இருக்காண்ணே. அவளை உடனே காப்பாற்றணுண்ணே. உடனே ஏதாவது பண்ணியாகணுண்ணே. இப்போ நீ ஜெயிலுக்குள்ள இருக்க, உன்னால என்ன பண்ண முடியும்? இல்லைண்ணே, ரொம்ப அவசரண்ணே. லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் அவளுக்கு ஆபத்துண்ணே. அவளை ஜாக்கிரதையா இருக்க சொல்லணும். நான் அவகிட்ட உடனே பேசி ஆகணுண்ணே. ஒரு ஃபோனாச்சும் பண்ணணுண்ணே. ஜெயிலுக்குள்ள காசு கொடுத்தா யாருக்கும் தெரியாம ஃபோன் பேசலன்னு சொன்னாங்கண்ணா. நீங்க ரொம்ப வருஷம் இருக்கீங்கல்ல, இங்க யார்கிட்ட கேட்டா ஃபோன் கிடைக்குன்னு சொல்லுங்கண்ணே. நான் உடனே என் ஒய்ஃப் கிட்ட பேசி ஆகணுண்ணே. தம்பி, நீ ஜெயில தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. இது ரொம்ப மோசமான இடம். வெளியில இருக்கிறவங்க நினைச்சாலும் உள்ள இருக்கிற நம்மள பார்க்க முடியாது, உள்ள இருக்கிற நம்ம நினைச்சாலும் வெளி உலகத்தை பார்க்க முடியாது. சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. ஆண்டவனை வேண்டிக்கிட்டு படுத்து தூங்கு. உன்னால வேற எதுவும் செய்ய முடியாதுப்பா. அண்ணா 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 அண்ணா. என்னப்பா? அண்ணா, உங்களுக்கு பொண்டாட்டி பிள்ளைங்களா இருக்காங்களா? ஏன் கேக்குற? சொல்லுங்கண்ணே. இவன் முகத்தை பார்த்தா தப்பானவனா தெரியலையே. சொல்லுங்க. இருக்காங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். உங்க பசங்களுக்கு வாழ்க்கையில் என்ன தேவையோ அது என்கிட்ட கேளுங்க. எவ்வளவு செலவானாலும் சரி நான் செய்யறேன். இப்போ ஒரே ஒரு ஃபோன் மட்டும் கொடுங்கண்ணே, நான் உடனே வீட்டுக்கு பேசணுண்ணே. நிஜமாவா? என் பொண்ணு படிப்புக்கு துட்டு தருவியா? சத்தியமா தரேண்ணே. ஏமாத்த மாட்டிய? இது வரைக்கும் நான் யாரையுமே ஏமாத்தினது இல்லைண்ணா. ப்ளீஸ் ஃபோன் கொடுங்கண்ணா. அந்த தூங்குறாரு பாரு, அவர் பேரு துலுக்கானம். அவர்கிட்ட போய் வாய் சொன்னு ஒரு சலாம் போடு. என்ன மிஞ்சி மிஞ்சி போனா காசு அதிகமா கேட்பாரு, தரேன்னு சொல்லு. அதை நான் பாத்துக்கிறேண்ணா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. சரி. ஐயா ஐயா. யாருப்பா அது? என்னப்பா? அண்ணன் சலாம்னு சொல்ல சொன்னாரு. நீ என்ன புதுசா இருக்கிற? பாய் அண்ணன் தான் சொல்லி அனுப்பிச்சாரு. ஒரு நிமிஷத்துக்கு 100 ரூபாய் வீட்டுல இருந்து வரவங்க கிட்ட வாங்கி தரியா? 1000 ரூபா தரேன், உடனே கொடுங்கய்யா. 1000 ரூபாயா? ஒரு நிமிஷம் இரு. அவனை எழுப்பு. அண்ணா அண்ணா. அவனை தட்டு. அண்ணா அண்ணா. இந்தாங்க. நம்பர் சொல்லு. 99805887. ரிங் போகுது, ரிங் போகுது. இந்தா. ஒரு நிமிஷங்க. போலீஸ் ரவுண்ட்ஸ் வரும், பத்திரமா பார்த்து பேசு. சரிங்க. செல்வி, போன் எடு செல்வி. போன் எடு செல்வி. ஐயோ, தயவு செஞ்சு எடு. நான்
உன்கிட்ட பேசியே ஆகணும். ஹலோ செல்வி, செல்வி, சந்தோஷ், நீயா? நான் தான் செல்வி. சந்தோஷ், நீ எங்க இருந்து பேசுற? அதெல்லாம் விடு செல்வி. நீ பேசாம உங்க அம்மா வீட்ல போய் இரு. போய் உன் குடும்பத்தோட இரு. சந்தோஷ், முதல்ல நீ எங்க இருந்து பேசுற அது சொல்லு. நீ வெளிய வந்துட்டியா? எங்க இருக்கிற சந்தோஷ் சொல்லு. ஐயோ செல்வி, ஜெயில இருந்தா பேசுறேன். ஜெயில்ல இருந்தா? ஜெயில்ல இருந்து எப்படி சந்தோஷ்? ஐயோ செல்வி, அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்ல. நீ நம்ம வீட்ல இருக்காத, சேஃப்டி இல்ல. பேசாம அவங்கள கூட்டிக்கிட்டு நீ உன் வீட்டுக்கு போயிடு. ஏன் சந்தோஷ், ஏன் இப்படி சொல்ற? ஏய், நான் சொல்ற பேச்சு எதையுமே கேட்க மாட்டியா? சந்தோஷ், நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் சந்தோஷ். ஐயோ பைத்தியக்காரியா நீ. தயவு செஞ்சு நான் சொன்ன பேச்ச கேளு. நீயும் குழந்தையும் தான் எனக்கு உயிர். அங்க இருக்காத, சொன்னா கேளு. சந்தோஷ், சந்தோஷ் என்ன சொல்ற சந்தோஷ்? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஜெயிலுக்குள்ள போடா பேசுற. சந்தோஷ், சந்தோஷ் என்ன ஆச்சு? ஐயோ சந்தோஷ், ஒண்ணு பண்ணாதீங்க சார், ப்ளீஸ் சார். ஐயோ சார், சார் வலிக்குது சார். சார், சார் ப்ளீஸ் சார். என்னடா பண்றத பண்ணிட்டு ஐயோ சந்தோஷ், பண்றத பண்ணிட்டு சார் ப்ளீஸ் சார். அடிக்கிற. சார் ப்ளீஸ் சார். ஒண்ணுடா ஒண்ணு. சார் ப்ளீஸ் சார். ஐயோ ஐயோ செல்வி, செல்வி, செல்வி. சந்தோஷ். என்ன மாமா இவ்ளோ லேட்டு? வேலை இருந்துச்சு. அக்கா எங்க? அம்மா உள்ள தூங்கிட்டு இருக்காங்க. சரி, பசி இது, சாப்பாடு எடுத்து வை. தோ தோ இப்பவே எடுத்து வைக்கிறேன் மாமா. நீங்க கை கழுவிட்டு வந்து உட்காருங்க. தோ இப்போ உடனே ஒரு 5 நிமிஷத்துல நான் எடுத்து வைக்கிறேன். உட்காருங்க. என்ன குழம்பு இது? வத்த குழம்பு மாமா. அக்கா இந்த குழம்பு செய்யாத. அது அது ஏன்னு தெரியல மாமா. அம்மாவுக்கு கூட இந்த வத்த குழம்புல உருப்படியாவே செய்ய தெரியல. நானே இதை யூடியூப்ல பார்த்து தான் கத்துக்கிட்டேன். அக்கா ஏன் இந்த குழம்பு செய்யாதுன்னு தெரியுமா உனக்கு? ஏன் மாமா? ஏன்னா இந்த குழம்பு எனக்கு பிடிக்காது. ஐயோ மாமா, நான் தெரியாம செஞ்சுட்டேன். மன்னிச்சிருங்க மாமா. சரி, இதை மன்னிச்சிட விடு. எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை என்னன்னு உனக்கு தெரியுமா? டிரைவர் வேலை. கையில் நான் ஆட்டோவை சொந்தமாக வாங்கி ஓட்டிகிட்டு இருக்கேன். ஏன் வண்டி இது வரைக்கும் நான் ஓட்டினதில்லை. என் வண்டி இது வரைக்கும் 10 ரூபா கடன் வாங்கினதில்லை. எனக்கு போய் டிரைவர் வேலை பிடிக்குன்னு சொல்கிற? அவ்வளோதான், நீ என்னை பற்றி புரிஞ்சு வச்சுருக்கல. ஓ, நீங்களே உங்களுக்கு என்ன வேலை பிடிக்கும்னு சொல்லுங்க மாமா, நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லி தெரியக்கூடாது, தானாக தெரியணும். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள வார்த்தைகளே இல்லாத ஒரு அந்யூன்யம் இருக்கணும். அப்பதான் அந்த வாழ்க்கை நிலைக்கும். இப்ப எதுக்கு மாமா சாப்பிடும்போது இதை பத்திலாம் பேசிக்கிட்டு? நீங்க முதல்ல சாப்பிடுங்க மாமா, அப்புறமா பேசிக்கலாம். பாத்தியா, எனக்கு இந்த சாப்பாடே பிடிக்கலனாலும் கூட நீ என்ன திரும்ப திரும்ப சாப்பிடுவோமா சாப்பிடுவோமான்னு வற்புறுத்துற. உனக்கு என்ன நல்லா பார்த்துக்கணும்னு தோணுதே தவிர எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு உனக்கு சுத்தமா தெரியல கையில. அதை நீ புரிஞ்சுக்காம எனக்கு பிடிக்காத விஷயத்தை நீ திரும்ப திரும்ப செஞ்சா அது இன்னும் கூட உன் மேல எனக்கு வெறுப்பத்தான் உண்டாக்குமேன்னு உனக்கு தோணல? ஐயோ மாமா, உங்களுக்கு பிடிக்காத எதையும் நான் இனிமே செய்ய மாட்டேன். உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு நான் ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கிறேன். வேணும்னா இன்னொரு வாட்டி நான் வேற குழம்பு வைக்கவா? ஏன் மாமா சிரிக்கிறீங்க? இவ்வளவு நேரம் நான் பேசுனதெல்லாம் இந்த சாப்பாட்டை பத்தி நினைச்சிட்டு இருக்கியா? மாமா, நம்ம 2 பேத்துக்கு ஒத்து போல கையில. ஒரு காலத்துல எனக்கு உன்னை பிடிச்சிருந்தது, ஏன் உனக்கும் என்ன பிடிச்சிருந்தது.
ஆனா பார்த்தோன்ன பிடிக்கிறது வெறும் ஈர்ப்பு கையில, வாழ்க்கை இல்லை. வாழ்ந்து பார்க்க பார்க்க தான் வாழ்க்கை புரியும். நம்ம மற்றவங்கள மாதிரி 1 வருஷம் 2 வருஷம் லவ் பண்ணி தெரிஞ்சிருந்தா, இவர் எனக்கு இந்த காரணத்தினால பிடிக்கல, இவளை எனக்கு இந்த பழக்கத்தால் பிடிக்கலன்னு உனக்கு எனக்கு பேசுறதுக்கு ஏதாச்சும் அவகாசமாவது கிடச்சிருக்கும். ஏதோ அவசரத்தில் நம்ம கல்யாணம் நடந்துருச்சு. தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம 1 வருஷம் வாழ்ந்துட்டோம். ஆனால் அந்த வாழ்க்கையில் ஒரு புரிதலே இல்லாத போது, எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு போயிட்டே இருக்கும்போது, ஒருத்தரை பற்றி இன்னொருத்தருக்கு சுத்தமாக தெரியாத போது, பிடிக்காத வாழ்க்கையில் சேர்ந்து கஷ்டப்படுறத விட பிரிஞ்சு சந்தோஷமா இருக்கிறதுல தப்பே இல்லையா கையில்? அதையே நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. ஏன் மாமா, ஏன் உங்களுக்கு என்ன பிடிக்கல? சரி, நீயே சொல்லு. உன் வீட்டுக்கு நான் எப்போ முதல்ல வந்தேன்? மாமா, இதே மாதிரி நீ என்ன பிடிக்கலன்னு துரத்தும் போது உன் கூட சேர்ந்து வாழ்றக்காக தானே நான் வந்தேன். எத்தனை நாள் எத்தனை மாசமா உன் பின்னாடி நான் கெஞ்சி அலைஞ்சிட்டு இருந்திருப்பேன். நீ என்ன திரும்பியாச்சும் பாத்தியா? இல்ல என் மனசு ஆறுதலுக்காச்சும் சரி விடுங்க, உங்களை நான் மன்னிச்சிட்டேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா? ஐயோ மாமா, நான் தெரியாம பண்ணிட்டேன் மாமா. அதுக்கு எல்லாம் நான் இப்போ மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மாமா. மாமா, என்ன மாமா பண்றீங்க? இந்த கண்ணாடி உடைஞ்சு போச்சு, அதை மறுபடியும் சேர்த்து வை பார்ப்போம். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். அது எப்போவோ சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. இனி நீ அதை சேர்த்து வைக்கணும் முயற்சி பண்ணாலும் அது ஒரு போலித்தனமான முயற்சியா தான் இருக்கும். மாமா, அப்படியெல்லாம் பேசாதீங்க மாமா. நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே நான் கேக்குறேன் மாமா. அப்படியா? அப்படின்னா அப்ப டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்த போடு. என் வாழ்க்கையில பாதியை நீ அழிச்சிட்டேன். என்னை எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ உன் குடும்பமே சேர்ந்து என்ன அவ்வளவு அவமானப்படுத்துச்சு. என் வாழ்க்கையில நீங்க எல்லாரும் தந்த வலியும் அவமானமும் தாங்க முடியாம செத்தே போயிடலாம்னு நினைச்சேன். எனக்கு அந்த ஆண்டவனு என் வாழ்க்கையில ஒரு பொண்ணை காமிச்சிருக்கான். அவன் கூட தான் பழகிட்டு இருக்கேன். அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நான் அவ கூட வாழக்கூடாது, பிடிக்குதோ பிடிக்கலையோ நான் உன் கூட தான் வாழணும்னு நீ என்னை வற்புறுத்துற. நீ செய்யறது சரியான்னு நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் உன் கூட வாழ தகுதி இல்லாதவன் கையில. உன் அறிவுக்கும் படிப்புக்கும் நீ எங்கேயோ இருக்க வேண்டியவ. பெரியவங்க எல்லாம் சேர்ந்து செஞ்ச ஒரு முட்டாள்தனமான கல்யாணம் இது. அதைத்தான் உங்க அம்மாவே ஒத்துக்கிறாங்களே. உன் மனசையும் அதை ஏத்துக்க மாட்டேங்குது. போலித்தனமா உன்னையே நீ ஏமாத்திட்டு இருக்க. அப்புறம் உன் வாழ்க்கை நாசமாயிரும், என் வாழ்க்கை நாசமாயிரும். போ, போய் நல்லா வாழ்ற வழியை பாரு. முடிஞ்சா என்னையும் வாழ விடு. இந்த சமையலும் சரி, இந்த வாழ்க்கையும் சரி, சத்தியமா எனக்கு பிடிக்கல கையில. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இதுக்கு மேல உனக்குள்ள ஒரு மனசாட்சி இருந்தா அந்த டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்த போடு. இல்ல நம்ம 2 பேத்தோட வாழ்க்கை நரகமா தான் இருக்கும். தயவு செஞ்சு உங்க அம்மா கிட்ட பேசி ஒரு நல்ல முடிவாடு. என்னம்மா கைதியை பார்க்கணுமா? ஆமா சார். பேரு? சந்தோஷ். நம்பர் சொல்லுங்க. 715. பர்மிஷன் லெட்டர் கொடுங்க. இல்ல சார். என்னது இல்லையா? பர்மிஷன் லெட்டர்லாம் இல்ல சார். அவர் என்னோட ஹஸ்பண்ட். நான் அவரை உடனே பார்க்கணும் சார். பர்மிஷன் லெட்டர் இல்லாம எப்படிமா பார்க்க முடியும்? இல்ல சார், ரொம்ப எமர்ஜென்சி. நான் அவரை உடனே பார்க்கணும். ஒரு 4 வார்த்தை பேசிட்டு போயிடுறோம் சார். தயவு செஞ்சு அவரை கூப்பிடுங்க சார். ஐயா, எங்க மாப்பிள்ளை முகத்தை நாங்க பார்க்கணும் ஐயா. ஒரு 2 நிமிஷம் கூப்பிடுங்க ஐயா. ஜெயிலுக்குள்ள திருட்டுத்தனமா போன் பேசுறவன் தானே. என்ன தைரியம் இருந்தா தப்பு பண்ணிருப்பான். ஐயோ சார், அப்படியெல்லாம் பேசாதீங்க. அவர் இப்ப எந்த நிலைமையில இருக்காருன்னு தெரியல. தயவு செஞ்சு அவரை பார்க்க விடுங்க சார். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். அம்மா நீ இல்ல, இப்ப யார் நினைச்சாலும் அவனை பார்க்க முடியாதுமா. சார் ஏன் சார் சந்தோஷம் பார்க்க முடியாது? தப்பு செஞ்சதாலதான் ஜெயில புடிச்சு போட்டிருக்கோம். ஜெயிலுக்குள்ளே மறுபடியும் தவறு பண்ணிட்டு இருந்தா தண்டனை அதிகமா தான் பாவம். சார், அவர் என்ன சார் குத்தம் பண்ணாரு? என்ன குத்தம் பண்ணானா? ஜெயிலுக்குள்ள திருட்டுத்தனமா போனை வாங்கி ஜெயிலுக்குள்ள திருட்டுத்தனமா பேசியிருக்காமா? சார், நாங்களாம் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க சார். அதுவும் சந்தோஷம்லாம் பெரிய பெரிய கம்பெனிக்கு முதலாளி சார். அவர் அப்படிப்பட்ட ஆளெல்லாம் இல்லை சார். ஏதோ அவசரத்துக்கு பேசியிருப்பாரு சார். தயவு செஞ்சு கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி
அவங்க பொண்டாட்டி மட்டும் அது கொஞ்சம் பார்க்க விடுங்க சார். சார் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் ப்ளீஸ். ஐயா அவர் எந்த தப்பும் பண்ணலைங்க. என் பேத்திக்கு ஏதோ ஆபத்து வர்ற மாதிரி கனவு கண்டிருக்காரு. அது ஒரு தப்புங்களா? என்ன கண்டாரா? கனவுங்க ஐயா. உன் குடும்பத்துக்கு ஆபத்துன்னு கனவு வந்துச்சுன்னா செவரேறி குதிச்சு ஓடி வந்துடுவார், அப்படித்தானே? ஐயோ, அவனை தூக்கி தனிமை சிறையில போட்டு 8 மணி நேரம் ஆச்சு. ஐயோ, ஐயோ. அவ்வளவு சாதாரணமாலாம் பார்க்க முடியாது. போங்க, போய் பர்மிஷன் லெட்டர் வாங்கிட்டு வாங்க. சார் ஒருத்தனை போட்டு நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்கீங்க. அதை அவங்க பொண்டாட்டி காதால கேட்டிருக்காங்க சார். என்ன ஏதுன்னு விசாரிக்கிறது கூட தப்பா சார்? நீங்களாம் மனுஷனுங்களா இல்ல மிருகமா சார்? மிருகமா? ஐயோ, போட்டேனா? சார் உங்களை ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. உங்களுக்கும் பொண்டாட்டி குழந்தைங்களாம் இருப்பாங்க. ஒரு நாள் நீங்க வீட்டுக்கு போலனா அவங்களுக்குலாம் எப்படி இருக்கும்? அவரை என்னை விட்டு போய் 10 நாள் ஆகுதுங்க சார். அவர் அடி வாங்குறத நான் என் காதால கேட்டேன். சார் உங்க மனைவியோ மகளோ இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்தா நீங்க உதவி செய்ய மாட்டீங்களா? சார் தயவு செஞ்சு இறக்கம் காட்டுங்க. ஐயா தயவு செஞ்சு கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க ஐயா. ஒரு 2 நிமிஷத்துல பார்த்துட்டு போயிடுறோம் ஐயா. சார் நீங்க நினைச்சா இவங்க பாக்குறதுக்கு ஒரு நிமிஷம் அனுமதி கொடுக்கலாம் சார். சார் தயவு பண்ணி சார். அம்மா நீ இல்ல, நான் நினைச்சாலும் முடியாது, யார் நினைச்சாலும் முடியாதுமா. சார் அவர் மேல ஏன் சார் அபாண்டமா பழி போடுறீங்க? அவர் அந்த மாதிரி ஆள்லாம் இல்ல சார். இங்க பாருங்கம்மா, காலை ட்ராக் பண்ணிருக்கோம். இன்னும் 24 மணி நேரத்துல உண்மை தெரிஞ்சிடும். தயவு செஞ்சு நீங்க போங்கம்மா. ஐயா அப்ப 2-3 நாள்ல எங்க மாப்பிள்ளைய நாங்க பாத்துடலாம்ல? உங்க வக்கீல் பர்மிஷன் தராம அவரை பார்க்க முடியாதுமா. சார் வக்கீலா? ஆமா, உங்க வக்கீல் எங்கம்மா? சொல்லுமா, உங்களுக்கு வக்கீல் இருக்காருல்ல? எங்களுக்கு இப்ப வாதாட வக்கீல் இல்லைங்க. என்னது, வக்கீல் இல்லையா? போமா, போய் முதல்ல நல்ல வக்கீல பாரு. பாக்குறதுக்கு படிச்ச பொண்ணு மாதிரி இருக்க, வக்கீல் இல்லாம கைதியை பார்க்க வந்திருக்க. கிளம்புமா, வக்கீல் இல்லாம உன் புருஷனை ஜென்மத்துக்கும் பார்க்க முடியாது. ஐயோ சார். இப்போ நீங்களா போறீங்களா இல்ல லேடி கான்ஸ்டபிள் கூப்பிடவா? சார் ப்ளீஸ் சார் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போயிடுறேன் சார். பாத்துட்டே இருக்க, இழுத்துட்டு போய் அவங்கள. சார் இந்தாம்மா, கூட்டிட்டு போ. கிளம்புங்க. அனுப்பிச்சு விடு. ஹலோ சார், மன்னிச்சிருங்க சார். இன்னைக்கு கேப் ஓடாது சார். இன்னைக்கு பிக்கப் எதுவும் பண்ண முடியாது சார். இல்லை சார், நீங்கள் வைங்க சார். அம்மாடி செல்வி கண்ணு அழாதடா. மாப்பிள்ளைக்கு எதுவும் ஆயிருக்காதுமா. எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பயந்துதான் அவர் எனக்கு ஃபோன் பண்ணிருக்காரு பாட்டி. ஒரு 2 வார்த்தை கூட அவர்கிட்ட பேசல. அதுக்குள்ள போலீஸ்காரங்க அவரை துடிக்க போட்டு அடிச்சாங்க பாட்டி. அதை கேட்டுட்டு என்னால ஒன்னும் பண்ண முடியல. இப்ப அவரை பார்க்கவும் முடியல. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல பாட்டி. அழாதடா. நம்ம ஏதாவது ஒரு நல்ல வக்கீலா பார்த்து பேசி மாப்பிள்ளைய போய் உடனே பார்க்கலாம் செல்வி. இல்லம்மா, நேத்து நைட்ல இருந்து எனக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டயும் பேசிட்டேன். நிறைய வக்கீல் கிட்ட பேசி பார்த்தேன். எல்லாருமே தப்பு சந்தோஷ் மேலதான் இருக்குன்னு சொல்றாங்க. குழந்தை அவருதுன்னா மாயாவை ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்கம்மா. அவரை வெளியே கொண்டு வர முடியாத நிலைமை வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. சார் சார், நான் அந்த ஏரியாவில் தான் சார் இருக்கேன். இல்லை சார், என்னால் பிக்கப் பண்ண முடியாது சார். சார் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்ல சார். சார் உங்களுக்கு ஒரு வாட்டி சொன்னால் புரியாது சார். சார் என் வேலையே போனாலும் பரவாயில்ல சார். இன்னைக்கு என்னால் வர முடியாது சார். இல்லை சார், நீங்கள் தயவு செஞ்சு ஃபோன் வைங்க சார். டேய் பிரபா, அப்ப நீ 2 நாள் வேலைக்கே போகலையா? சவாரியே எடுக்கலையாப்பா? மா, செல்வி முக்கியமா இல்லை வேலை முக்கியமா? எதுவாக இருந்தாலும் முதல்ல செல்விக்கு ஒரு நல்ல வக்கீல் கிடைக்கட்டும். மற்றெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். பிரபா கொஞ்சம் வண்டியை நிறுத்துடா. அம்மா தாயே, இங்க எதுக்கு வண்டியை நிறுத்த சொன்ன? இந்த கோவில்ல வேண்டிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் செல்வியே பிறந்தா. அவ பிறக்கிறதுக்கு காரணமா இருந்த தெய்வமே அவ வாழ்றதுக்கும் வழி சொல்லும்.
நாங்க ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு மனசார வேண்டிக்கிறோம். நீ சவாரிக்கு கிளம்பு. அக்கா உங்களை எப்படிக்கா நான் இந்த நிலமையில விட்டு போறது? டேய் பிரபா, நாங்க அர்ச்சனை பண்ணிட்டு உனக்கு ஃபோன் பண்றோம், சரியா? நீ கிளம்பு. போப்பா. வா நாங்க வரோம். வாடி. தாயி, வாயும் வயிறுமா நிறைஞ்ச சுமங்கலியா இருக்கமா. கொஞ்சம் பூ வச்சுட்டு போ தாயி. நான் வேதனையிலயும் மன கஷ்டத்திலயும் இருக்கேம்மா. இப்ப நான் பூ வைக்கிற நிலைமையில இல்ல. அந்த கஷ்டம் தீரணும்னு தானே தெய்வத்துக்கிட்ட வந்திருக்க. இங்க வந்த உடனே உன் கஷ்டமெல்லாம் தீந்துடும்னு நம்புதாயி. சுமங்கலி பொண்ணு பூ இல்லாம கோயிலுக்குள்ள போக கூடாதுமா. வாங்கிக்கோமா. கொடுங்கம்மா. இதுல 3 முழம் பூ இருக்குமா, அப்படியே வச்சுக்க தாயி. ஆத்தா கிட்ட விடிய விடிய உன் கஷ்டத்தெல்லாம் சொல்லி வேண்டு. மலை மாதிரி தெரியுற உன் கஷ்டமெல்லாம் பனி போல விலகிடுமா. போதாயி போ, நல்லா வேண்டிக்க போ. கொடுங்கம்மா, நல்லா இருமா. வா தாயே, நல்ல வழி காட்டு. அம்மாடி, இப்பதான் தீபாராதனை ஆரம்பிச்சிருக்காங்க, போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துருவோம். வேணா பாட்டி, நான் இங்க அர்ச்சனை பண்ண வரல. என் புருஷனை காப்பாத்துன்னு கடவுள்கிட்ட கேட்க வந்திருக்கேன். உண்மையிலே சக்தி இருந்தா என் வேண்டுதல கேட்கும். அது வரைக்கும் நான் கர்ப்பகிரகம் பக்கம் கூட வரமாட்டேன். செல்வி கண்ணு, என்னம்மா விரக்தியில என்னென்னமோ பேசுற? அப்படிலாம் பேசக்கூடாது செல்வி, உள்ள வா. இல்லம்மா, நான் இங்க இருந்தே வேண்டிக்கிறேன். நீங்க வேணா போய் அர்ச்சனை பண்ணுங்க, நான் வரல. சரி விடு சுமதி, இந்த தெய்வத்தால தானே இவ பிறந்தா. இந்த தெய்வமே இவ கஷ்டத்தை தீக்கறத இவ கண்கூடா பாப்பா. வா, இவளுக்காக நாம வேண்டிப்போம். அம்மாடி, நீ இப்படி உட்காந்துட்டு நாங்க அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறோம்.